இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். இந்த நாளும் தேவன் தாமே அடைப்பட்டிருக்கிற வாசல்களை திறந்து உங்களை இக்கரைப்படுத்துவாராக. கண்கள் முடிச்சலும் ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னை அடைத்து வைத்திருக்கிற வாசல்களை நான் திறந்து வெளியே வர எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா கரைப்பட்டான். அன்பானவர்களே, ஒரு பெருங்கூட்டம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய ஜனக்கூட்டம் கடந்து போவதற்கு யோர்தானை 2 பக்கம் குயிலாக நிறுத்தின தேவன். 2 பேர் கடந்து போவதற்காக யோர்தான் வழி விலகி நின்றது. நான் சொல்றேன், தனியொரு மனிதனுக்காகவும் யோர்தான் வழிவிட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இக்கரைப்பட முடியாதபடிக்கு, கரை சேர முடியாதபடிக்கு உங்களை தடுத்து நிற்கிற எந்த காரியமாயிருந்தாலும் தேவனுடைய வல்லமையை கொண்டு, தேவனுடைய பலத்தை கொண்டு, தேவனுடைய வைராக்கியத்தை கொண்டு நீங்கள் இக்கரைப்படுகிற நாளாக இந்த நாள் மாறுவதாக. ஹல்லேலூயா. எலிசா கடைசி வரையில அவன் காத்திருந்ததை பெற்றுக்கொள்ளும் வரையில, அவன் எதிர்பார்த்ததை பெற்றுக்கொள்ளும் வரையில பொறுமையோடு எலியாவுக்கு பின்பாக போனான். அநேக பகுதிகளை சகித்தான். அநேகர் அவனை கேலி செய்தார்கள். இது எல்லாத்தையும் கடந்து ஹல்லேலூயா போகும் பொழுது 2 பேராய் கடந்து போனார்கள் யோர்தானை. திரும்பி வரும் பொழுது ஹல்லேலூயா ஒருவனாய் தேவ பலத்தோடு கூட தேவ ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் பெற்றவனாக திரும்பி வந்தான். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எது உங்களை அடைத்து போட்டிருந்தாலும் அதை பிரித்து கொண்டு போகிற ஒரு வல்லமையை தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். எலிசாவின் மேல் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கினது. முதல் அற்புதமே அவனுடைய வாழ்க்கையில அவன் இக்கரைப்பட்டதுதான். ஒரு கரையை விட்டு மறுக்கரைக்கு கடந்து வந்ததுதான். அல்லேலூயா. ஒரு கரையை விட்டு மறுக்கரையை கடந்து வருகிறான். இந்த நாள்ல நீங்கள் எதை கடக்க முடியாமல் நிற்கிறீர்களோ அதை கடப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய வல்லமையை பயன்படுத்துங்க. எலிசா சால்வை எடுத்து தன் அல்லேலூயா முறுக்கி அதை அடித்தான் என்று வசனம் சொல்கிறேன். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற எந்த வல்லமையா இருந்தாலும், எந்த பெரிய காரியமா இருந்தாலும் அது உங்களுக்கு வழியை திறந்து கொடுக்கும். அது தானாய் வழியை திறந்து கொடுக்கும். யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக மாத்திரம். நீங்க மாத்திரம்தான் கடந்து போவீங்க. வேறு யாரும் அதுக்குள்ள வரமாட்டாங்க. உங்களுக்காக மாத்திரம் ஒரு வழி திறக்கும். எலிசாவுக்காக மாத்திரம் யோர்தான் பிரிந்தது போல உங்களுக்காக மாத்திரம் இன்றைக்கு ஒரு வழி திறக்கிற நாளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால கண்கள் முடிச்சிடும். ஆண்டவரே, எலிசாவுக்காக மாத்திரம் ஒரு வழியை திறந்தது போல இந்த நாள் எனக்காக ஒரு வழியை நீ திறந்து தருவீராக. நான் கடந்து போவதற்கு இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.